இந்த சேனல் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டது. இதில் எந்த விதமான ஆன்மீகமோ அல்லது மூட நம்பிக்கை சம்பந்தமான நடவடிக்கைகளை ஆதரிப்பதில்லை. போன எபிசோட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, 7 நண்பர்களோட பயணத்துல மரண விளையாட்டு இன்னும் பயங்கரமாயிடுச்சு. அவங்க வெவ்வேறு கதவு வழியா அவங்களுடைய பெரிய பயம் மற்றும் எதிரிகளை எதிர்கொண்டாங்க. நீரஜும் ஆரவும் வாயுசூரோட பேய் உலகத்துல அவனுடைய ரகசியத்தை திறக்க பாக்குறாங்க. அப்ப பீமுவும் பூனமும் ஒரு பயங்கரமான ஸ்கேர்க்ரோவை எதிர்கொண்டாங்க. பீமு, மீரா, பிரியா ஒரு சின்ன பேய்கிட்ட சிக்கிக்கிட்டாங்க. ஆனா தன்னுடைய புத்திசாலித்தனமான மூளை அப்புறம் தைரியத்தால அவங்க எல்லாரும் பிரச்சனைகளை கடந்து வந்தாங்க. கடைசியில அகஸ்தியா வரவு அப்புறம் வாயுசூரோட பலவீனம் தெரிஞ்ச உடனே 7 நண்பர்களும் மறுபடியும் ஒரு முறை ஒன்னா கூடினாங்க. அப்புறம் சக்தி மூலத்தை அழிக்கிறதுக்கு புறப்பட்டாங்க. ஆனா வாயுசூர் அப்புறம் ஆல்கெமிஸ்டோட நிழல் அவங்களுக்கு மேல படர்ந்துகிட்டு இருக்கு. இனி தொடரும். எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் பண்ணணும். கோவப்படக்கூடாது சமேலி. இந்த 7 பேரையும் கண்டிப்பாக பலி கொடுத்தே தீருவேன். 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த தப்பு மறுபடியும் நடக்காது. ஜெயண்ணா, என் அடிமையே. என்னுடைய முதலாளி, என்னுடைய மகாராஜா, பல வருஷங்களுக்கு அப்புறமா என்ன நீங்க நினைச்சிருக்கீங்க. அப்ப இதுக்கு அர்த்தம் அந்த 7 பேரோட வம்சாவளிகள் இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்க. வாயுசூர் அவங்கள பிடிச்சிட்டான். ஜெயண்ணா, அகஸ்தியாவை தேடு. அவன் 700 வருஷமா 7 இடங்கள்லையும் ஆத்மாவா மாதிரி சுத்திட்டு இருக்கான். அவன்கிட்ட பஸ்மத்தோட சக்தி இருக்கு. அவனை கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வா. உங்க உத்தரவுபடியே செய்யற முதலாளி. அந்த ரூபிக் கியூப் இங்கே தான் இருக்கு. இதுல இருந்து தான் இந்த உலகத்துக்கே சக்தி கிடைச்சிட்டு இருக்கு. நாம இதை அழிச்சிட்டோம்னா அப்புறம் இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். அப்புறம் நாம வெளியவும் போயிடலாம். அப்படின்னா இதை உடனே அழிச்சிடலாம். பீமு, அண்ணா, நீ நல்லா தானே இருக்க? இதுல இருந்து கரண்ட் ஷாக் அடிக்குது. இதை எப்படி நாம அழிக்கிறது? ஏதாவது ஒரு வழி இருக்கும். மீரா, நீ போய் உட்காரு. உனக்கு நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு. இல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் இங்கே பார்க்குறேன், இங்கே 7 கற்கள் வச்சிருக்காங்க. இது இப்போ சுத்திட்டு தானே இருந்துச்சு? ஆமாம், இது சுத்திட்டு தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி நின்றுச்சு? மீரா, உன்னோட கையில இருந்து ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கு. நீ நிஜமாவே நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன். நண்பர்களே. என்ன தங்கச்சி? இதுக்கு இப்போ என்ன அர்த்தம்? எனக்கு என்ன தோணுதுன்னா, மீராவோட ரத்தம் இந்த கல்லு மேல சிந்தினதும் இந்த கியூப் அசைஞ்சிருக்கு. அப்படின்னா நாம இந்த கல்லு மேல ரத்தத்தை சிந்தணுமா? இல்ல இல்ல, எனக்கு இந்த பிசிக்கல் ஹார்ம்னாலே ரொம்ப பயமா இருக்கு. டோன்ட் வரி, இதை மனுஷங்க ரத்தத்தினால தான் சரி பண்ண முடியும்னு தோணுது. எனக்கு அப்படி தோணல. நாம இங்க 7 பேர் இருக்கோம். இங்க 7 கல் இருக்கு. இருந்தாலும் என் ரத்தத்தை நான் இன்னொரு கல்லில் தெளிச்சு பார்க்குறேன். ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா? ஆமாம் மீரா, உனக்கு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. நீ அந்த கல்லில் ரத்தத்தை சிந்தி பாரு. பூனம், பி மெச்சூர். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா உன்னோட பயத்தால் நம்மளை நாமளே ஆபத்தில் தள்ளிக்க முடியாது. என்னாலன்னு எப்படி சொல்கிறீங்க? நானும் அவங்க எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அமைதியாரு. அப்போ நாங்கள் மட்டும் இங்கே வரணும்னு நினச்சோமா என்ன? யாரும் இங்கே வரணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ உன்னை இங்கே வர சொல்லி நான் அவங்ககிட்ட சொன்னேன். யாரும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. ஓகே, எல்லாரும் அவங்க விருப்பத்தோடு தான் வந்தோம்.
விருப்பத்தோடு வந்தாலும் இங்கே இப்படிலாம் நடக்கும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? வேறு உலகத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். அமைதியா இருங்க. என்னடா திமிரா பேசுகிற? நீ உன் அப்பா காசில் தானே வாழ்கிற. அப்போ உன் அப்பாவே வந்து உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லு. அமைதியாக இருங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தால் நம்மளால் வெளியே போக முடியாது. ஐ எம் சாரி ஃப்ரெண்ட்ஸ். என்னால் தான் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து நல்லா மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் எல்லோரும் எனக்கு உதவி பண்ணணும்னு தான் நினச்சிங்க. நாம் எல்லாரும் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு நான் கண்டிப்பாக முழு முயற்சி பண்ணுவேன். மீரா, உன்னோட ரத்தத்தை இன்னொரு கல் மேலே சிந்திப்பாரு. ஆனால் எல்லாரும் தயாராக இருங்க. நடக்கக்கூடாது, இது எதுவும் நடந்துடக்கூடாது. இந்த கியூப் இன்னும் நிற்கவே இல்லை. அட்லீஸ்ட் தப்பாக எதுவும் நடக்காமல் இருந்துச்சே. மீரா, நீ என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டல. இனிமே நான் மறுபடியும் உன்னை விட மாட்டேன். அதோட டால் தான் அதுக்கு பலவீனம். அதை உடைக்கணும். அண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஆமாம்மா, நான் நல்லா இருக்கேன். அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க ரத்தத்தை இந்த கல்லில் தெளிக்கணும் போல இருக்கு. நான் எப்படி பண்ணுவேன்? என்னால் முடியாது. எனக்கு ஃபிசிக்கல் பெயின்னா ரொம்ப பயமாக இருக்கு. அப்படி இங்கேருந்து வெளியே போகணும்னா நாம் அதை செஞ்சு தான் ஆகணும். ரொம்பலாம் இல்லை, ஒரு சின்ன கட், அப்புறம் ரத்தம் வெளியே வந்துடும். அப்போது ஆரம்பிக்கலாமா? வாயோ சார், யாகத்துக்கான ஏற்பாடுகள் முடிய போகுது. ஆனால் நீ இன்னும் அவங்களிருந்து ஒருத்தரை கூட என்கிட்ட அனுப்பி வைக்கல. அவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள கண்டிப்பாக நான் பிடிச்சிருவேன். முதலாளி, நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு நானும் பார்க்குறேன் வாயு சார். அந்த பசங்க உன்னோட மரணத்துக்கு காரணமாக மாறாமல் பார்த்துக்க. பூனம், உன்னாலையும் பண்ண முடியும். பீமு, என்னால் முடியாது. என்னால் இதை செய்ய முடியாது. அப்புறம் எனக்கு நானே நிச்சயம் செஞ்சுக்க முடியாது. நீ சரியா சொன்ன பூனம். உன்னால பண்ண முடியாது. அப்புறம் பண்ணாலும் எதுவும் நடக்காது. இங்கிருந்து வெளியே போறது நடக்காத காரியம். பூனம், இவன் சொல்றத கேட்காத. இவன் உன்னை இப்போ குழப்பிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுவ வாயு சார்? இன்னும் ஒரே ஒரு சொட்டு ரத்தம், அப்புறம் உன்னோட உலகமே அழிஞ்சு போயிடும். ஒருவேளை அப்படி நடந்தா அப்புறம் உன்னை நான் அழிச்சிடுவேன். பூனம், சீக்கிரம் பண்ணு. இன்னும் ஒரே ஒரு ரொட்டேஷன் தான் இருக்கு. அப்புறம் இந்த ரூபிக் கியூப் சால்வ் ஆயிடும். அந்த கத்தியை என் கையில் கொடு பூனம். அப்புறம் நான் சொல்றது உண்மை. உனக்கு அந்த சொத்து, அழகு எல்லாம் கிடைக்கும். உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு ஏன் கூட நீ வரணும். எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம். இல்ல, நீரஜ், 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 நீரஜ் எங்க போனா? அந்த வாயு சோர் நீரஜை படிச்சுக்கிட்டான். தலைவரே, என்னை மன்னிச்சிருங்க. அந்த பசங்க என்னோட சக்தி மூலத்தையே அழிச்சிட்டாங்க. அகஸ்தியா, இது எல்லாமே அந்த அகஸ்தியனோட தப்பு தான். ஒருவேளை அவன் வரலன்னா நான் இவனையும் மீதி இருந்த எல்லாரையுமே நிச்சயமா அழிச்சிருப்பேன். இந்த பசங்களை பலவீனமா நினைக்காதன்னு நான் உன்கிட்ட சொன்னல. ஆனா நான் சொன்னதை நீ ஒத்துக்கவே இல்லை. தலைவரே, நான் அவங்கள ஒருத்தனை பிடிச்சிட்டேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுங்க. அந்த பாக்கி இருக்கிற 6 பேரையும் நான் சீக்கிரம் பிடிச்சிடுறேன். இதுக்கு மேலே எந்த தப்பையும் என்னால் பொறுத்துக்க முடியாது. இப்போ நீயும் உன்னோட மனைவி சதியை நான் எங்கே அனுப்பி வச்சனோ அங்கேயே போயிடு. 700 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சிப்பாய் உன் வீட்டுக்கு வந்தானோ அவன் உன் மனைவியோட கழுத்தை துண்டா வெட்டிட்டான். அவனை அனுப்பி வச்சது நான் தான். தப்பு பண்ணா இதுதான் தண்டனை.
என் கையாலேயே எல்லாரும் பலியாவாங்க. ஜெயண்ணா, சொல்லுங்க முதலாளி. இந்த பையனை உன்னோட உலகத்துக்கு எடுத்துட்டு போ. இவனோட நண்பர்கள் இவனை தேடிக்கிட்டு கண்டிப்பா உன்னோட வீட்டு வாசல் அடி எடுத்து வைப்பாங்க. உத்தரவு மகாராஜா. நீரஜ் போயிட்டான். அவனுக்குன்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதனால யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவனுக்குன்னு இந்த உலகத்துல நாம தான் இருக்கோம். அவன் எங்க கூட்டிட்டு போலான்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. கவலைப்படாத, மீதம் இருக்கிற உன் நண்பர்களும் சீக்கிரத்துல இங்க வந்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம்தான். அவங்களே புறப்பட்டு என்கிட்ட வருவாங்க. அவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்கள இதே கையால பிடிச்சிடுவேன்.